Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 8க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 is square and a cube. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல செக்ஷன் 1.1 ஸ்கொயர் நம்பர்ஸ்ல ஸ்கொயர் நம்பர்னா என்ன, பேட்டர்ன்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். செக்ஷன் 1.1 லென்த்தியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் சப்பார்ட் வந்து இந்த பார்ட் 2 வீடியோல தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 2ல பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ். இதுதான் இங்கிருந்து தான் நம்ம இந்த பார்ட் 2ல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டாபிக்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி வர ரிசல்ட்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். லைக் 1, 4, 9, 16, 25, 36 எக்ஸெட்ரா. இது எல்லாமே தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்னா என்ன? 1, 3, 5, 7, 9 இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் இல்லையா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் எப்படியெல்லாம் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம், எப்படியெல்லாம் இது ரெண்டு ரிலேட் ஆயிருக்கு, கம்பைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். நேச்சராகவே அது கம்பைன் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே தான் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். சரியா? Let us explore the difference between consecutive squares. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா? கான்சிக்யூட்டிவ்னா மீனிங் என்ன? அடுத்தடுத்து வரதுன்னு அர்த்தம். ஸோ இமிடியட் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நம்ம சப்ராக்ட் பண்ணி அது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81, 10 square 100 etc. இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். 11 square, 12 square, 13 square. நான் ஒரு 10 ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவங்க எதை பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா என்ன? இப்போ 1 கூட நான் 9ஓ 1 கூட 16ஓ அந்த மாதிரி நம்ம மாத்தி சப்ராக்ட் பண்ண போறது கிடையாது. இப்போ 1க்கு இம்மீடியட் நெக்ஸ்ட் வர ஸ்கொயர் நம்பர் கூட தான் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். 4 minus 1, the result is 3. 9 minus 4, so 4 கூட 9 வந்து 4 கூட தான் சப்ராக்ட் பண்றோம். ஓகேவா? so 9 minus 4, 5. next set of consecutive numbers வந்து 9 16 அப்ப 16 minus 9, 7. 25 minus 16, 9. இப்போ இந்த 4 சப்ராக்ஷன்ஸ்லயே நம்ம ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? இம்மிடியட் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல நம்ம சப்ராக்ஷன் பண்ணா நமக்கு ரிசல்ட்ஸ் பாருங்களேன். ஆட் நம்பர்ஸ் அந்த பேட்டர்ன் வருதா? ஏதோ ஒரு ரேண்டமா நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ் வரல. ஆட் நம்பர்ஸ் கூட கண்டினியூஸா வர ஆட் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டா இருக்கு. 3க்கு அப்புறம் இமிடியட் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 5. அப்போ 5 தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதா? 5க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 7. 7க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 9. ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டினியூஸா வர ஆட் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாவே வருது. ஓகே? See if this pattern continues for the next few squares. சரி, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 4க்கு மட்டும் தான் நம்ம செக் பண்ணோம். இது நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்கொயர் நம்பர்ஸ் சப்ராக்ட் பண்ணா கூட இதே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லி நம்மள அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. கண்டினியூவா பார்த்து செக் பண்ணுங்கன்றாங்க. ஸோ செக் பண்ணிக்கலாமா? ஸோ லாஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 25 16 சப்ராக்ட் பண்ணிருக்காங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 36 minus 25 பண்ணலாம். 36 minus 25. 36 minus 25 எவ்வளோ? 11. So 9 after next ஒரு odd number 11 கரெக்டா வருதா? சரி, நெக்ஸ்ட் நம்ம ஆட் நம்பருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். 49 minus 36. 49 minus 36 ரிசல்ட் பாருங்க. 3 minus 6 வந்து 3. சாரி 9 minus 6 வந்து 3. 4 minus 3 வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் நம்மளுக்கு வருதா? 13 வருதா? நெக்ஸ்ட் 64 minus 49 சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 15. ஸோ அப்போ ஆர்டரும் பாருங்க 11, 13, 15 கண்டினியூஸா வர ஆட் நம்பர்ஸ் தானே ரிசல்ட்டா வருது. அப்போ see if this pattern continues for the next few square numbers. Yes, this pattern is continuing for the all the square numbers. கண்டினியூஸா வர எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு இதே பேட்டர்ன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே? From this we observe. சரி, இதுல இருந்து ஒரு அப்சர்வ் பண்றாங்க that adding consecutive odd numbers. இப்ப பாருங்க, இதுல இருந்து நம்ம சொல்லலாம்ல
கண்டினியூஸா வர ஆட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? from 1 ல இருந்து ஆட் பண்ணா gives consecutive square numbers. subtract பண்றப்போ consecutive odd numbers கிடைக்குது. அப்போ ஆட் நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வைஸ் வர்ஸா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது வெரிஃபையும் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 1 1 ஈக்குவல் டு 1 1 கூட எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு கிடைக்குதா? நெக்ஸ்ட் 1 பிளஸ் 3 ஃபர்ஸ்ட் ஆட் நம்பரும் செகண்ட் ஆட் நம்பரும் ஆட் பண்றாங்க. அப்போ ரிசல்ட் பாருங்க, செகண்ட் ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு கிடைக்குதா? 1 பிளஸ் 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 ஆட் பண்றதுல நம்மளுக்கு தேர்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்குதா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆட் பண்றாங்க. அப்போ ஃபோர்த் ஸ்கொயர் நம்பர், தட் இஸ் 4 ஸ்கொயர் 16 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றாங்க. அப்போ ரிசல்ட் வந்து 5th ஆட் நம்பர் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் இப்போ ஜென்ரலா 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9 பிளஸ் 11 பிளஸ் 13 பிளஸ் 15 பிளஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ 1 பிளஸ் 3 4 4 பிளஸ் 5 9. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணாம இது ஆட் நம்பர், இந்த பேட்டர்ன் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஃபுல்லாவே ஆட் நம்பர்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எத்தனை ஆட் நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு பாத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 ஆட் நம்பர்ஸ், கண்டினியூஸ் ஆட் நம்பர்ஸ் தானே இருக்கு. அப்போ கண்டிப்பா இது ரிசல்ட் பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர் which is 64 தான் இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றதுல நம்மளுக்கு எப்பவுமே இது வந்து ஆட் பண்றப்பெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா ஷார்ட்கட்ஸா நம்ம ஆட் பண்றது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது கிரேட் 7 கிரேட் 8க்கு மட்டும் இல்லாம நீங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வரப்போயும் நம்ம இதுவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இப்ப கிரேட் 7ல லேர்ன் பண்றது எல்லாமே நம்மளுக்கு கிரேட் 8ல யூஸ் ஆகுமா? அந்த மாதிரி நீங்க ஹையர் கிளாஸஸ்ல ஏதோ ஆட் நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு சம்ல சிம்பிளிஃபிகேஷனோ கால்குலேஷனோ நீங்க பண்ற மாதிரி இருந்தா அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஸ்ட்ரைக் ஆகணும். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, சரி, we'll move on to the next page. ஸோ இதுக்கு இங்க நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் எப்படி எல்லாம் லிங்க் பண்றாங்கன்னு பார்த்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து do you remember this pattern from grade 6? இங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இது கிரேட் 6ல நம்ம இது ஆல்ரெடி பார்த்ததுதான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? The picture below explains why each subsequent inverted L gives the next odd number. ஸோ இந்த பிக்சர்லயே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம பாக்குறப்போ இது என்னது? ஸ்கொயர் தானே. பாருங்க, நம்மளுக்கு இங்க ஸ்கொயர் தான் இருக்கு. இதுல இருந்து இது வருது அண்ட் நெக்ஸ்ட் இங்க இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ரைட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது பாருங்க. இது ஸ்கொயர் நம்பர்ஸ்ல இருந்து எப்படி ஆட் நம்பர்ஸ் பிக்டோரியல் வேல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 பிளஸ் 3, ஓகே 1 பிளஸ் 3 இங்க 1 அண்ட் இங்க வந்து 3 டாட்ஸ் இருக்கு. அப்போ 1 பிளஸ் 3 வந்து 4 வருதா? இப்போ 4ன்றது ஸ்கொயர் நம்பர். அப்போ அது 1 பிளஸ் 3யா ரைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2 ஆட் நம்பர், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 ஆட் நம்பர்ஸா ரைட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இதுல இந்த இன்வெர்டட் எல் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த எல்க்கு இந்த எல் அப்படி அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அடிஷனலா 2 டாட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ 1 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 2, ஸோ விச் இஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 5. அப்போ நம்மளுக்கு தேர்ட் பேட்டர்ன் கிடைக்குதா? 1 பிளஸ் 3 பிளஸ் 5. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றாங்களா? நெக்ஸ்ட் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 சேம், இது இன்வெர்டட் எல், இன்னொரு இன்வெர்டட் எல் இருக்கா, அடிஷ்னலா பிளஸ் 2. அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆட் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ பிக்சர் வேலையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி சி தட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ், இப்போ நீங்க சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணோம்னா நம்ம நார்மல் கால்குலேஷன் இல்லாம 1 பிளஸ் 3 3 பிளஸ் 5 இந்த மாதிரி நம்ம 1 பிளஸ் 3 வந்து 4 4 பிளஸ் 5 வந்து 9 இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணாம நார்மல் அடிஷன் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். sum of first n odd numbers is always n square ஆ இருக்கும். ஓகே, ஆல்டர்னேட்டிவ்லி இது இன்னொரு வேல கூட சொல்லலாம். every square is sum of successive odd numbers starting from 1. so sum of first n odd numbers add பண்ணா n square. அதே மாதிரி every square numbers நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? sum of successive odd numbers starting from 1 அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ 16ன்றது 4 ஸ்கொயரா, 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 ஆட் நம்பர்ஸா கூட நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எய்தர் வே.
அண்ட் ப்ரீவியஸ் பேஜ்ல கூட ஒரு பிக்டோரியல் வேல நம்மளுக்கு இந்த சேம் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயரா வருது இல்லையா, அது கூட இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இங்க வந்து 1 ஈக்குவல் டு 1 எடுத்திருக்காங்களா, 1 டாட். ஓகே, ஆட் நம்பர் 1. இப்போ இப்போ நம்மளுக்கு ஸ்கொயராகவும் கிடைக்குதா கம்ப்ளீட் பண்ணா, 1 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் 1 கூட 3 டாட்ஸ் எடுத்துக்கிறாங்க, 1 + 3. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குதா, 4. டோட்டலா 4 டாட்ஸ், 4 நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குதா. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் பேசிக்கா நம்ம ஸ்கொயர் ஷேப் கிடைக்கணும் இல்லையா, ஸோ இந்த வேல நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஆல்ரெடி 4 இருக்கு, 4 கூட நம்ம என்ன ஆட் பண்றாங்க, 5 டாட்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ 1 + இங்க வந்து 3 + 5. இப்போ இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்குது பாருங்க, ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்படி பார்த்தாலும் 3 டாட்ஸ், இப்படி பார்த்தாலும் 3 டாட்ஸ். அப்போ 9 ரிசல்ட்டா வருதா. ஸோ திஸ் இஸ் கண்டினியூங் ஃபர்தர். ஓகே, ஸோ பிக்சர் வேலையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த சேம் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்தோமா. இப்போ வந்து இன் மேத்தமேட்டிக்ஸ் சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரீசனிங் கேன் பி ப்ரெசென்டட் வித்தவுட் எனி வேர்ட்ஸ். ஜென்ரலாக மேக்ஸில் எவ்ரி டைம் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அது எல்லாமே எப்படி எடுத்துக்கலாம், சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட் லைக் பிக்சர் வேல வித்தவுட் வேர்ட்ஸில் கூட நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். விஷுவல் ப்ரூஃப்ஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் பை தெம் செல்ஃப். ஸோ விஷுவல் ப்ரூஃப்ஸ் கூட எனஃப் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, also we can find out whether a number is perfect square by successively subtracting odd numbers. இப்போ ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 39 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா. நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் 10 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈஸியாவே தெரியும். 1 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, பட் லார்ஜர் நம்பர்ஸா இருக்கிறப்போ அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு தெரியாம கெஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டா தெரியாம இருக்கலாம். அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க ஒரு ஸ்மால் நம்பர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. கன்சிடர் த நம்பர் 25. 25ன்றது 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25. 25ன்றது ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சக்சஸிவ் ஆட் நம்பர் சப்ராக்ட் பண்றப்போ ஈக்குவல் டு 0 வந்தா, ஓகே ஃபைனலா 0 வந்தா we can confirm அது வந்து 25ன்றது ஸ்கொயர் நம்பர்ன்றது. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 25 கூட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன 1 சப்ராக்ட் பண்றாங்க, ரிசல்ட் என்ன 24. இப்போ 24 கூட செகண்ட் ஆட் நம்பர் என்ன 3, 24 - 3 21. இப்போ 21 கூட தேர்ட் ஆட் நம்பர் என்ன 5, அப்போ 16 வருதா. 16 கூட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 5 ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன 7, 9 வருதா. 9 - 9 = 0. ஸோ இங்க 0 வராம நெகட்டிவ் நம்பர் எதுனா வருது அப்படின்றப்போ நம்மளுக்கு 25ன்றது ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர்னா அது சக்சஸிவ் சப்ராக்டிங் ஆட் நம்பர்ஸ் கூட 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சக்சஸிவா நம்ம சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வந்து 0 தான் வரும். ஓகே, திஸ் மீன்ஸ் இதுக்கு மீனிங் என்ன, 25 எப்படி ரைட் பண்ணலாம், 1 + 3 + 5 + 7 + 9 and is thus a perfect square since we subtracted the first 5 odd numbers. 25 = 5. அப்போ இங்க பாருங்க எத்தனை வாட்டி நம்ம சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம், 5 டைம்ஸ். அப்போ 5 ஸ்கொயர் தான். அப்போ எந்த நம்பரை நம்ம இப்போ ஸ்கொயர்ன்றது என்ன, ஒரு நம்பர் தனக்கு தானே மல்டிப்ளை பண்றதுன்னு ஸ்கொயர் நம்பர். அப்போ 25ன்றது எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா 25 வரும்னா 5. ஏன்னா 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சப்ராக்ஷன், அப்போ 5 ஸ்கொயர் வந்து 25. ஓகே, யூசிங் த பேட்டர்ன் above, இந்த மாதிரி பேட்டர்ன். ஓகே, ஃபைண்ட் 36 ஸ்கொயர் given that 35 ஸ்கொயர் = 125. புக்ல நம்மளுக்கு மேல இந்த கொடுத்துருக்கிற பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான். ஓகே, இங்க ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, 25 வந்து 1 + 3 + 5 + 7 + 9. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சம் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல வந்து 35 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, 35 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, given 35 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1225. இதுக்கு மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் 35 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு 1225. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, sum of first 35 odd numbers.
ஓகே, ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின்ல இருந்து கிவன் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம 36 ஸ்கொயர் வந்து ரைட் பண்ண போறோம். ஸோ 36 ஸ்கொயர்ன்றது என்ன? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 36 ஆட் நம்பர்ஸ் தானே. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 36 ஆட் நம்பர்ஸ். ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 36 ஆட் நம்பர்ஸ்ல சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 ஆட் நம்பர்ஸ் நமக்கு தெரியுதா? ஸோ இது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 odd numbers plus 36th odd number. 35 odd numbers நம்மளுக்கு ஆல்ரெடி 1225 ரிசல்ட் தெரியும். 36th odd number தான் நம்மளுக்கு தெரியல, ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா sum of first 35 odd numbers plus 36th odd number, இது கூட அது மட்டும் ஆட் பண்ணா போதும். 36th odd number. இப்போ நம்மளுக்கு 36th odd numberனா இப்போ sum of first 35 odd numbers ரிசல்ட் வந்து 1225. 36th odd number பாத்தீங்கன்னா இப்போ 1 3 5 7 9 11 13 15 17 இது வரைக்கும் பாருங்களேன். 1 2 3 4 இது 4th odd number, 5th odd number 6 7 8 9. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு போறதுக்கு கூட 36th odd number ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா தானே இருக்கு. 36th odd number, எந்த odd number தான் 36ன்றது நம்ம ஐடென்டிஃபை இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ல கால்குலேட் பண்றப்போ கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. என்ன ஹிண்ட்னா இங்க பாருங்க. To find 36 square we need to add the 36th odd number. Okay, wait. இங்க இருக்கு பாருங்க. How do we find the 36th odd number? இப்போ இதுல 36th odd number நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ரைட் பண்ண முடியும். 36th odd number ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். 2n-1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். இப்போ ஜெனரலா பாருங்களேன், ஒரு ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 3 5 7 9 எக்ஸெட்ரா. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபோர்த் பொசிஷன்ல வர ஆட் நம்பர், ஃபோர்த் ஆட் நம்பர் 7ன்னு தெரியுதா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? 2n-1 நம்மளுக்கு தேவை என்ன? ஃபோர்த் பொசிஷன்ல வர ஆட் நம்பர். அப்போ ஃபோர்த் பொசிஷன் ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா 2n. என்னன்றது ஃபோர்த் பொசிஷன். என்னன்றது என்ன? எத்தனாவது ஆட் நம்பர், அதோட பொசிஷன் ஃபோர்த் ஆட் நம்பர் தான் வேணும். அப்போ 4 - 1 2 4s are 8 8 - 1 வந்து 7. ஸோ வருதா? ஸோ இந்த ஃபார்முலா 2n-1 தான் ஆட் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, 2n-1 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். 2n-1 தான் நம்ம ஆட் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம்னு சொன்னேன்னா, இப்போ n equal to 36 36th odd numberன்றது தான் 36. 2n-1 2 times of 36 minus 1, that is 2 times of 36 எவ்வளோ? 72 minus 1, that is 71. so 36 தான் வர odd number பாத்தீங்கன்னா 71. இப்போ நமக்கு 71 தெரிஞ்சிருச்சா? இப்போ அது வந்து 1225 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வர ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1200, 7 plus 2 வந்து 9. So 9 6. So 1296 தான் 36 ஸ்கொயர் ஓட ஆன்சர். ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க டூ திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் இஸ் இப்போ 36 ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 36 ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜென்ரலா 36 ஸ்கொயர் மட்டும் ஃபைண்ட் 36 ஸ்கொயர்னா 36 into 36 மல்டிப்ளை பண்ணி நீங்க ரிசல்ட் ரைட் பண்ணும். பட் using the pattern, so using the pattern இல்ல find 36 given that 35 square equal to 1225. இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின்ல அடிஷனலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 35 ஸ்கொயரை யூஸ் பண்ணி தான் 36 ஸ்கொயர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எப்படி இதை கனெக்ட் பண்ணோம்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் கூட தானே நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 36 ஆட் நம்பர்ஸ் தான் 36 ஸ்கொயர். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 ஆட் நம்பர்ஸ் பிளஸ் 36th ஆட் நம்பர், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 ஆட் நம்பர்ஸ் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு
தெரியும். அப்ப அடிஷனலா 36th ஆட் நம்பர் மட்டும் தான் நம்ம இந்த ரிசல்ட் கூட ஆட் பண்ணணும். அப்போ 36th வர ஆட் நம்பர் வந்து நம்ம ஆஸ் யூசுவல் 1 + 3 + 5 + 7 இந்த மாதிரி பேட்டர்ன்ல ரைட் பண்ணி கவுண்ட் பண்ணி நம்ம ரைட் பண்றதுக்கு டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஆட் நம்பர் தட் இஸ் 2n - 1 இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எந்த இப்போ 100th ஆட் நம்பர் கூட நம்ம 2n க்கு பதிலா 100 ரைட் பண்ணிட்டு -1 சப்ராக்ட் பண்ணா இது சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 100 ஆட் நம்பர் என்ன, இல்ல 1000 ஆட் நம்பர் என்ன, 97th ஆட் நம்பர் என்ன, 49th ஆட் நம்பர் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா. ஓகே, சோ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2n - 1ன்றது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஆட் நம்பர். ஓகே, இப்போ இது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி 36th ஆட் நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ரிசல்ட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு 36 ஸ்கொயர் வந்து கிடைச்சிடும். ஓகே, so using the pattern above, இந்த pattern யூஸ் பண்ணி find out பண்ணிட்டோமா? How do we find 36th odd number? 36th odd number எப்படி find out பண்றது? The first odd number is 1, second odd number is 3, third odd number is 5, sixth odd number is 11 and so on. இந்த மாதிரி நம்ம general pattern count பண்ணிட்டு 36th odd number find out பண்ணலாம். What is the but time saving காக what is the nth odd number? Nth odd number நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2n - 1. இதுதான் nth odd number. Okay, therefore the 36th odd number is 71. Okay, and already steps write பண்ணிருக்கோம் இல்லையா? By adding 71 to 1225 we get 1296 which is 36 square. இந்த லாஸ்ட்ல வர ஸ்டெப்ஸ் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Consider a number such as 38 that is not a square. இப்போ 38ன்றது ஸ்கொயர் இல்ல, ரைட்டா? now இப்போ என்ன பண்ண போறோம்? இங்க 25ன்றது ஸ்கொயர், 25ன்றது ஸ்கொயர் நம்பர் தான். நம்ம என்ன பண்ணோம்? கண்டினியூஸ் சக்சஸிவ் சப்ராக்டிங் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் நம்ம பண்ணோம். ஃபைனலா 0 ரிசல்ட் வந்தா we can confirm 25ன்றது ஸ்கொயர் நம்பர் and how many times நம்ம சப்ராக்ட் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர் தான், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாதான் நம்மளுக்கு 25 வரும்ன்றதை நம்ம இங்க லேர்ன் பண்ணோம். இப்போ இதே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் கூட நம்ம பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் நம்பர் 38. 38 நம்பரை கன்சிடர் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் நாட் ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 38 கூட 1 சப்ராக்ட் பண்ணா 37. ஓகே, 37 கூட 3 சப்ராக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆட் நம்பர், அப்போ ரிசல்ட் வந்து 34. இப்போ வந்த ரிசல்ட் கூட 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 5. 5 சப்ராக்ட் பண்றாங்க 29. இப்போ இந்த ரிசல்ட் கூட 5 ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 7. அப்போ 7 சப்ராக்ட் பண்றாங்க 22. 22 கூட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் which is 9. 9 சப்ராக்ட் பண்ணா 13. 13 கூட நெக்ஸ்ட் சப்ராக்ட் நம்பர் 9 ஆஃப்டர் வர நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 11. 11 கூட சப்ராக்ட் பண்றாங்க 2. 2 கூட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் தட் இஸ் 13 சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு நெகட்டிவ்ல போயிடுச்சு. ஒன்ஸ் நெகட்டிவ் கிராஸ் ஆனாலே நெகட்டிவ் வந்தாலும் 0 வரதுக்கு பாசிபிளே இல்ல, ரைட்டா? அப்போ -11 வந்ததுனால we can very well say இது வந்து 38ன்றது ஒரு ஆட் நம்பரே, ஐ மீன் ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஓகே, திஸ் ஷோஸ், ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? திஸ் ஷோஸ் 38 cannot be expressed as sum of consecutive odd numbers starting with 1. So இது வந்து 1 + 3 + 5 + 7 இந்த மாதிரி ஆர்டர்ல நம்ம ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா 38 வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகே, so what we can say? We can say that natural number is not a perfect square if it is cannot be expressed as sum of successive odd natural numbers. ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து எப்போ வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்காது, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது அப்படின்னா ஒரு சம் ஆஃப் சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த பர்டிகுலர் நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஓகே, இப்போ 1, 4, 9, 16 இது எல்லாமே கூட நேச்சுரல் நம்பர் தான். பட் இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். பட் எந்த நேச்சுரல் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது அப்படின்னா சம் ஆஃப் சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அது வந்து அந்த பர்டிகுலர் நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்காது. we can use this result to find out whether natural number is a perfect square. இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஒரு நேச்சுரல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்றதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே. now find how many numbers lie between two consecutive perfect squares. Do you notice a pattern? So என்ன சொல்றாங்க? இப்போ ரெண்டு நேச்சுரல் நம்பருக்கு நடுவுல
எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு, இதுல எதனா பேட்டர்ன் இருக்கான்றது ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கலாம். 1 4 9 16 25 36. ஓகே, இது ஒரு ஃபியூ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1க்கும் 4க்கும் பிட்வீன்ல எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகே, பிட்வீன் 1 and 4. Between 1 and 4ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? நம்பர் 2 இருக்கு, நம்பர் 3 இருக்கா? So that means 2 numbers are there. Okay, 2 numbers இருக்கு. Next 4க்கும் 9க்கும். So between word 4 and 9க்கு நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 4க்கும் 9க்கும் 5, நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. 4 நம்பர்ஸ் ஆர் தேர், ரைட்டா? நெக்ஸ்ட் பிட்வீன் 9க்கும் 16க்கும் நம்ம பார்க்கலாம். 9 and 16க்கு பிட்வீன் அன்றப்போ இந்த எண் நம்பர்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். 9ம் 16 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃப்ரம் 9ல இருந்து to 16 அன்றப்போ யூ கேன் இன்க்ளூட் 9 and 16. பிட்வீன் அன்றப்போ அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ எண்ட்ல வர நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது. இப்போ 9 and 16 பாத்தீங்கன்னா 10 நம்பர் இருக்கா? நம்பர் 11, நம்பர் 12, நம்பர் 13, நம்பர் 14, நம்பர் 15. இப்போ how many numbers இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இது நோ கிடையாது, இது வந்து நம்பர்ஸ், NUMBERS, நம்பர்ஸோட ஷார்ட் ஃபார்ம். அது வந்து NO மேல இந்த அப்பாஸ்ட்ரோபி வச்சுட்டு எஸ் போட்டா அது நம்பர்ஸ் ஆயிடும். இது இல்லைன்னா அது NO அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கம்பல்சரி இந்த கமா ரைட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 16க்கும் 25க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிட்வீன் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 16க்கும் 25க்கும் 17 இருக்கா? 18, 19, 20, 21, 22, 23, 24 இத்தனை நம்பர்ஸ் இருக்கு. இப்போ கவுண்ட் பண்ணுங்க எத்தனை நம்பர்ஸ் பிட்வீன்ல லை ஆகுதுன்னு. 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் லையா இருக்கு. ஸோ இதுலயே நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன், என்ன பேட்டர்ன்ல வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ ஒரு 2 ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ்க்கு நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்னா 2n நம்பர்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தானே இருக்கு. 2 4 6 8 அப்படி தானே இருக்கும். இப்போ இது நம்ம வந்து ஜெனரல் ஃபார்ம்ல ரைட் பண்ணலாமா? ஒரு ஸ்கொயர் நம்பர் nன்றது ஜெனரல் ஃபார்ம் எப்பவுமே நம்ம வேரியபிள்ஸ் லெட்டர்ஸ், ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணுவோம். 1. ஓகே, ஸோ இது பேசிக்கா 1, இது 2 ஸ்கொயர் தானே. ஸோ நம்ம இது இப்படி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்கொயர், இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர். ஸோ இது 2 ஸ்கொயர் தான் நான் 4 ரைட் பண்ணியிருக்கேன். எதர்வே இஸ் ஓகே தான். இப்போ ஃபர்ஸ்ட் வர ஸ்கொயர் நம்பர் வந்து நான் n எடுத்துக்கிறேன். n ஸ்கொயர். ஓகே, n ஸ்கொயர் 2 பிட்வீன் இல்லையா? n ஸ்கொயர் 2. நெக்ஸ்ட் வர ஸ்கொயர் நம்பர் எப்படி இருக்கும்? n plus 1 தானே. பாருங்க, 2 plus 1 3. இங்க 3 plus 1 4. 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 டேபிள்ல தானே இருக்கு. அப்போ 2n நம்பர்ஸ் இருக்கும். இதுதான் ஜெனரல் ஃபார்ம். ஸோ தேர் ஆர் 2n நம்பர்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். ஓகே, தேர் ஆர் 2n, அத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 8 நம்பர்ஸ் இருக்கு. 2n numbers between 2 consecutive அடுத்தடுத்து வர கண்டினியூஸா வர நம்பர்ஸ்னு அர்த்தம். 2 consecutive perfect squares. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே,
find how many numbers lie between two consecutive perfect squares. Find out பண்ணோம். இதுல இருந்து நம்மளோட அப்சர்வேஷன் என்னன்னா, இது இந்த ஒரு 2, 4, 6, 8 இந்த ஆர்டர் இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணோம். அந்த பேட்டர்னை ஜென்ரல் ஃபார்மா எப்படி ரைட் பண்றதுன்னா 2n. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் 2n. அப்போ there are 2n numbers between two consecutive perfect squaresன்றது தான் நம்மளோட அப்சர்வேஷன். இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. Now, how many square numbers are there between 1 and 100? Okay, 1க்கும் 100க்கும் நடுவுல எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. பிட்வீன்ன்றப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ 1ம் ஸ்கொயர் நம்பர் தான், 100ம் ஸ்கொயர் நம்பர் தான். பிட்வீன்ன்றப்போ இந்த நம்பர்ஸ் எடுக்க மாட்டோம். ஃப்ரம் how many square numbers are there from 1 and 100 அப்படின்னு சொன்னாங்களா, ஃப்ரம்ல இருந்து 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த எண் நம்பர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். பிட்வீன்ன்றப்போ அதுக்கு நடுவுல லை ஆகிறதுன்னு தான் அர்த்தம். சரியா? how many square numbers are there between 1 and 100? ஸோ இதை செக் பண்றதுக்கு நம்ம ப்ரீவியஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை பத்தி. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க ஆன்சர் பண்ண போறோம். பிட்வீன்ன்றதுனால 1ம் 100 எடுக்காம 1க்கும் 100 இதுக்கு நடுவுல எத்தனை ஸ்கொயர்ஸ் நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு? 8 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. அந்த ஆன்சர் இங்க ரைட் பண்ணிக்கலாம், 8. அதே மாதிரி பிட்வீன் 101ல இருந்து 200. ஸோ அப்போ 101 101 விட அதிகம் தான் 121. ஸோ இதுல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 225 மோர் தென் 200. அப்போ 4 ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் லைஸ் பிட்வீன் 101 and 200. ஸோ இதோட ஆன்சர் 4. 201ல இருந்து 300க்கு நடுவுல எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 201. அப்போ இந்த 1 பாருங்க, 1, 2, 3 ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 324 which is more than 300. ஓகே, அப்போ இது 324 இல்லாம 225, 256, 289 இந்த 3 ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இருக்கு இந்த 201ல இருந்து 300க்கு நடுவுல. நெக்ஸ்ட் 301ல இருந்து 400க்கு 2 தானே இருக்கு. பிட்வீன்ன்றதுனால நீங்க 400 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ 324, 361 2 தான் இருக்கு. இந்த 2 தான் இருக்கு. 324, 361. ஸோ 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. சேம் வே 401ல இருந்து 500க்கு 401ல இருந்து தட் இஸ் 441, 484. ஸோ 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு 401ல இருந்து 500க்கு. நெக்ஸ்ட் 501ல இருந்து 600க்கு பாத்தீங்கன்னா அகைன் 529, 576 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 601ல இருந்து 700க்கு 625, 676 அகைன் 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. 701ல இருந்து 800க்கு ஸோ 721, 784 ஸோ 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு அகைன் எங்கேயும். நெக்ஸ்ட் 801ல இருந்து 900க்கு how many perfect squares? ஸோ 801ல இருந்து இல்லையா, ஸோ 841 மட்டும்தான் இருக்கு. ஸோ 900 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பட் பிட்வீன்ல இருக்கிற நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கிறதுனால நம்ம அது 900 கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 841 ஒரே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, நான் 901ல இருந்து 1000 901ல இருந்து 1000 ஸோ 32 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000. அப்போ அங்கேயும் நம்மளுக்கு ஒரே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இருக்கு. ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் ரைட் பண்ணிட்டோமா? ஃபர்தரா ரீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பண்ணிட்டோமா? how many square numbers are there between 1 and 100? that is 8. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 8. how many are between 101 and 200? ஸோ ஆன்சர் இங்க இருக்கு 4. using the table of squares you filled earlier. இதுதான் table of squares ப்ரீவியஸ் பேஜ்ல இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம இங்க ஆன்சர் ரைட் பண்ணலாம். enter the values below tabulating the number of squares in each block of 100. what is the largest square less than 100? so less than 100 largest square என்ன இதுல பாத்தீங்கன்னா less than 100 less than 1000 less than 1000 விட லார்ஜஸ்டா இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னது? 1024 தான் மோர் தென் 1000. ஸோ பாத்தீங்கன்னா 961 இருக்கு இல்லையா, 961 தான்
largest square number which is less than 1000. Okay, so அது வேணா ரைட் பண்ணிக்கலாம். So 961 is the largest square number less than 1000. Okay, so that's all. இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ சில்ட்ரன்.